உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். அன்பு உறவுகளே, இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் எல்லோருக்கும் பிரபலமான வண்டலூர். வண்டலூர் என்ற இந்த ஊருக்கு இப்படி பெயர் வருவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. அவற்றிலே இந்த பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த காலத்தில் வண்டி கட்டி கண்டு சென்றிருக்கிறார்கள், பொருட்களை வாங்கவும் விற்கவும். அப்படி சென்றவர்கள் தங்கி இளைப்பாறுவதற்கான இடமாக இது இருந்ததன் காரணமாக, வண்டிகள் தங்கியிருந்ததன் காரணமாக வண்டியூர் என்பது ஊருக்கு பெயராகி பிறகு வண்டலூர் என்று மாறியதாக ஒரு செய்தி இருக்கிறது. வரலாற்று அடிப்படையிலே வரலாற்றாளர்கள் ஏற்றுக்கொண்ட நிலைப்படி வண்டல் கூட்டல் ஊர், அதாவது மண்ணிலே பல வகை இருக்கின்றன. செம்மண், களிமண், சரளை மண், வண்டல் மண் என்று. அதிலே வண்டல் மண் என்பது வளமான பகுதி. வண்டல் மண் மிகுந்த ஊர் என்பதால் இது வளமான நிலமாக காட்சியளித்தது. செம்பரம்பாக்கம் ஏரியின் உவரி நீர் இங்கு மிகுதியாக வந்ததன் காரணமாக விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக இந்த பகுதி காணப்பட்டது. வண்டல் மண் மிகுந்திருந்த காரணத்தினாலே இங்கு நெல் மிகுதியாக விளைந்திருக்கின்றன. ஆகவே வண்டல் மண் நிறைந்த ஊராதலின் வண்டல் கூட்டல் ஊர் வண்டலூர் என்று மாறியதாகவும், இதுவே பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெயராகவும் இருந்திருக்கின்றன. இங்கு நீர்நிலைகள் மிகுதியாக இருந்ததன் காரணமாக, நிறைய பூக்கள் மலர்ந்ததன் காரணமாகவும், வண்டுகள் பூக்களை தேடி வந்து இங்கு தங்கி சென்றதன் காரணமாக வண்டலூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் மற்றொரு செய்தி கூறுகிறது. சோழர் காலத்து கல்வெட்டுகளிலே இந்த ஊரினை வெண்டலூர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெண்டல் என்றால் ஒருவித நிலம். ஆகவே அந்த வெண்டலூர் என்பது பிற்காலத்தில் மருவி வண்டலூர் என இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வண்டலூர் என்று சொன்னாலே நம் அனைவரும் நினைவிற்கும் வருவது 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அறிஞர் அண்ணா அறிவியல் பூங்கா. நன்றி உறவுகளே.